என்னது ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. எது கரெக்டா தெரியுது ஒப்பந்த புள்ளினா அப்போ அதே அட்டன் பண்ணிடணும். சரியா? கொஸ்டின் நம்பர் போட்டு இப்போ ஒப்பந்த புள்ளின்னு தெரியுது. இதுக்குள்ள ஃபார்மேட் என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதுக்கு என்ன செய்யணும்? ஹெட்டிங் கொடுக்கணும். அந்த ஹெட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா நிர்வாகத்தின் பெயர் கொடுக்கணும். அந்த கம்பெனி என்ன கம்பெனின்னு சொல்லி என்ன செய்யணும்? கொடுக்கணும். இப்போ எழுத போறோம்னா பிப்ரவரி 2011 எழுத போறோம். சரியா? இப்போ என்ன எழுதலாம்? அதுல பதிவுத்துறை அலுவலக கட்டடத்திற்கான ஒப்பந்த புள்ளி. சரியா? இது ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போட்டுக்கணும். சரியா? ரெண்டாவது வந்து என்ன போடணும் அப்படின்னா அதோட அட்ரஸ் அப்படியே கீழே எழுது. அப்ப என்ன செய்வீங்க? விருதுநகர் மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகம் விருதுநகர், அப்படி விருதுநகர் மாவட்டம் அப்படின்னு போடலாம். எழுதுறது ஈஸி தான், காமன், எல்லாத்துக்கும் உள்ளதுதான். சரியா? எல்லாத்துக்கும் உள்ளதுன்னா என்னது? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன செய்யணும்? தொலைபேசி எண் எழுதணும். சைட்ல எழுதணும் தொலைபேசி எண். அதுக்கு கீழே என்ன எழுதுங்க? இணையதள முகவரி. அதுக்கு கீழே வந்து என்னது? இமெயில் முகவரி. அதுக்கு கீழே வந்து இது ஒப்பந்த புள்ளி தானே, ஓ புள்ளி பூ புள்ளி எண். சரியா? இப்படி எழுதிக்கணும். என்னாச்சு? எங்க ஃபார்மேட் இப்படிதான் நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அது நான் சொல்றேன். சரியா? அவசரப்படாது. அதுக்கப்புறம் அதுக்கு நேரா வந்து என்ன எழுதணும் அப்படின்னா திருப்பியும் என்ன செய்யணும்? அட்ரஸ் எழுதணும். அட்ரஸ் வந்து என்னது? இதுல இந்த சைடு வந்து அட்ரஸ் மட்டும் எழுதினா போதும். சரியா? இதுக்கு நேரா மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகம் விருதுநகர் மாவட்டம். சரியா? அதுக்கப்புறம் அதுக்கு கீழே என்ன செய்யணும்? 4ன்னு போடணும். 4 போட்டு சரியா? அந்த 4குள்ளது இருக்கட்டும். இப்போ அந்த இதை எடுங்க பார்ப்போம். அந்த கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்ப என்ன செய்யணும்? நீங்களா ஏதாவது போட்டுக்கலாம். தொலைபேசி எண் 044ல ஆரம்பிச்சு ஒரு 6 நம்பர் நீங்க இஷ்டத்துக்கு எழுதிக்கலாம். 6 டிஜிட்ல 1 2 3 4 5 6 போடாம 6 நம்பர் எழுதிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? முகவரி. இணையதள முகவரி தமிழ்ல இருக்காதுன்னு இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அப்ப இங்கிலீஷ்ல தான் www. இது என்னது? பதிவுத்துறைன்னு சொல்லி இங்கிலீஷ்ல கூட எழுதிக்கலாம். பதிவுன்னு சொல்லி புள்ளி போட்டு கூட என்னது? இது கவர்மெண்ட்ல இருந்தா டெண்டர் விடுவாங்க. அப்போ GOB.in. சரியா? இப்படி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இமெயில் முகவரி இதுல தான் வரும். @gmail.comல தான் வரும். அதுவும் இங்கிலீஷ்ல தான் இருக்கும் நம்மளுக்கு. அதுவும் ஏதாவது வந்து இதே மாதிரி போட்டுக்கலாம். எல்லாமே ஸ்மால்ல இருக்குமா? மெயில் என்ன பதிவு போட்டு ஏதாவது ஒரு நம்பர் போட்டுக்கோங்க. நம்பர் கண்டிப்பா மெயில் ஐடியில இருக்கணும். நம்பர் ஒரு சிம்பிள் @gmail.com. சரியா? அடுத்து வந்து என்னது? ஓ புள்ளி எண். இது எப்படி இருக்கும்னா ஓ புள்ளி எண் அவங்க கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாங்கன்னா போடுங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்போ 3 டிஜிட்ல ஒரு நம்பர் எதுனாலும் எழுதிக்கலாம். பார் போட்டு இதுக்கு சம்பந்தமா கூட எழுதிக்கலாம். பதிவுத்துறைன்னு இருக்கா? அப்போ புள்ளி 2 போட்டு இதுல ஒரு நம்பர் போட்டுக்கோங்க. அதுல ஒரு பார் போட்டு இப்படி ஒரு நம்பர் போட்டுக்கோங்க. ரெண்டு நம்ம இஷ்டத்துக்கு எழுதுறதுதான் இது. சரியா? புரியுதா? சரி, அடுத்து வந்து பாருங்க. அடுத்துதான் என்ன செய்யணும்? ஒப்பந்த புள்ளி அறிவிப்புன்னு ஹெட்டிங் போடணும். சரியா? நடுசுல என்ன போடணும்? ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு ஹெட்டிங் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டார் போட்டுக்கோங்க. என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன எழுதணும் அப்படின்னா பணி யாரால வரவேற்கப்படுகிறது அப்படின்னு எழுதணும். எழுதி வச்சுக்கோங்க. சரியா? பணி யாரால் வரவேற்கப்படுகிறது. பணி யாரால வரவேற்கப்படுகிறது? ஒப்பந்த புள்ளிகள் இப்ப யாரால வரவேற்கப்பட்டது போகணுங்க. அப்பதான் சென்டென்ஸ் கரெக்டா வரும். சரியா? அதுக்கப்புறம் வந்து என்னது? மாவட்ட ஆட்சி தலைவரா? ஆட்சி தலைவர் அவர்களால் வரவேற்கப்படுகிறது. புரியுதாமா? வரவேற்கப்படுகிறது. இப்படி போட்டாதான் சென்டென்ஸ் கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் எதுக்குன்னு போட்டுட்டு யாரால வரவேற்கப்படுகிறது. சரியா? சரி. அதுக்கப்புறம் பாருங்க ரெண்டாவது பாயிண்ட் வந்து பணியின் தோராய மதிப்பு. சரியா? பணியின் தோராய மதிப்பு போடலாம். இல்லைன்னா பணியை வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இத்தனை மாசத்துல இருந்து இத்தனை மாசத்துக்குள்ள முடிக்கணும்னு அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். இப்ப வாசிச்சு பார்த்தோம்னா அதுல என்ன போட்டிருக்காங்க பாருங்க? ஒப்பந்த புள்ளிகளை மதிப்பு போட்டிருக்கான் பாத்தீங்களா? என்ன போட்டிருக்கான்? மதிப்பு 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ரெண்டாவது லைனு பணியின் தோராய மதிப்புன்னு போட்டுட்டு அதை என்ன செய்யணும்? தோராய மதிப்பு 2 கோடி ரூபாய். தோராய மதிப்பு கோடு போட்டு 2 கோடி ரூபாய். இது செகண்ட் பாயிண்ட். சரியா? சரி. அதுக்கப்புறம் பாருங்க மூணாவது
ஒப்பந்த காலம் எதுவும் கொடுத்துருக்கானான்னு பார்க்கணும். ஒப்பந்த புள்ளிகளே மாவட்ட அது நம்ம முடிச்சிட்டோம். மொதல் 3 பாயிண்ட் முடிச்சிட்டோம். வேற அதுல என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் அனுப்பப்பட வேண்டும். நம்ம இதுல வந்து கொடுத்துருக்காங்களாமா ஒரு டேட். என்ன டேட் கொடுத்துருக்காங்க? 31 அக்டோபர். அப்ப டெண்டர் வந்து இதுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி விட்டுருவாங்க. அப்போ மேல நம்ம 4ன்னு சொல்லி ஒன்று எழுதாம இருக்கோம் பாத்தீங்களா மேல. அப்ப அதுல என்ன எழுதணும்? இதுக்குள்ள டேட் எழுதக்கூடாது. என்ன டேட் எழுதணும்? இப்போ அக்டோபர் 31னா அக்டோபர் 1 கூட போட்டுக்கலாம். சரியா? அப்போ 1 10 அவன் வருஷம் கொடுத்துருக்கானா? கொடுக்கல. அப்ப நம்ம இந்த வருஷத்தை போட்டுக்கலாம் 2025. சரி, அந்த மாதிரி போட்டுக்கலாம். புரியுதா? சரி, அதுக்கப்புறம் வந்து கீழே வாங்க. அப்போ அவன் என்ன செஞ்சிருக்கான்? கொடுத்துருக்கான். இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை ஒரு பாயிண்டா எழுதணும். ஒப்பந்த புள்ளி படிவம். ஒப்பந்த புள்ளி இது எல்லாத்துக்குமே காமன். ஒப்பந்த புள்ளி படிவம் அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் அதை எழுதிக்கணும். சரியா? அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் எங்க போய் சேரணும்? நம்ம அட்ரஸ் ஏற்கனவே எழுதிருக்கோம். எங்க போய் சேரணும்? விருதுநகர் மாவட்ட தேதிக்குள் மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகம். சரியா? ஆட்சி தலைவர் அலுவலகத்தில் என்ன செய்து அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகத்தில் வரவேற்கப்படுகிறதா? சென்டென்ஸ் எப்படி வந்தா கரெக்டா இருக்கும்? ஒப்பந்த புள்ளி படிவம் அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒன்றாம் தேதிக்குள்னு போடாம தேதி வரையில்னு போட்டுக்கோங்க. சரியா? தேதி வரையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வரவேற்கப்படுகிறது. அலுவலகத்தில் வரவேற்கப்படுகிறது. சரியா? சரி, அதுக்கப்புறம் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன லைன் எழுதணும் அப்படின்னா அதுக்கப்புறம் இது வந்து காமனான உள்ள ஒரு பாயிண்ட். சரியா? என்ன பாயிண்ட் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் எழுதிட வேண்டியதான். ஒப்பந்த புள்ளி படிவம் மூடி முத்திரை இடப்பட்ட உரையில் அஞ்சலில் அவங்க அஞ்சல்ல தானே அனுப்ப சொல்லியிருக்காங்க. அஞ்சலில் அனுப்பப்பட வேண்டும். இது அஞ்சல் அனுப்ப சொன்னாதான் இந்த பாயிண்ட் எழுதணும். இணையதளத்துல சொன்னாங்கன்னா இந்த பாயிண்ட் உட்காந்து எழுதிட்டு இருக்க கூடாது. சரியா? சரி, அதுக்கப்புறம் பாருங்க. ஆமா 400 ரூபாய் செலுத்தணும் போட்டிருக்கானோ? ஆமா, அது முந்தின பாயிண்ட்ல போய் சேர்த்துக்கோங்க. ஒப்பந்த புள்ளி படிவம் அக்டோபர் 31ஆம் தேதி வரையில் 400 செலுத்தி பெற்றுக்கொள்ளணும். ஒப்பந்த புள்ளி வந்து பெற்றுக்கொண்டுட்டு திருப்பியும் தான் அனுப்பணும். அது ஒரு பாயிண்ட் முன்னாடி எழுதணும். சரியா? அது ஒரு பாயிண்ட் எப்படி எழுதுங்க அப்படின்னா அந்த ஒப்பந்த புள்ளி படிவம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. என்ன எழுதணும் அப்படின்னா அந்த பாயிண்ட் நான் கீழே எழுதுறேன். அந்த பாயிண்ட் நான் இதுல எழுதுறேன். அதாவது என்னன்னா ஒப்பந்த படிவம் ரூபாய் 400 செலுத்தி மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாமா? அது அடுத்த ஒரு பாயிண்ட் எழுதிருக்கோம்ல. நம்ம பாயிண்ட்ஸ் நிறைய வரும்ல. பெற்றுக்கொள்ளலாம் போடலாம். பாயிண்ட்ஸ் ஒன்று நிறைய இருக்கதான் உன மார்க். உன டைம் இருந்தா பாரு, இல்லைன்னா ஒண்ணு போல எழுதினாலும் எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். சரியா? ஒப்பந்த படிவம் ரூபாய் 400 செலுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொண்டு அவங்க சொன்ன மாதிரி சேர்த்ததுன்னா பெற்றுக்கொண்டு அந்த தேதி எழுதணும். அக்டோபர் 31ஆம் தேதிக்குள். ஆமா, பெற்றுக்கொள்ளலாம் இல்ல, பெற்றுக்கொண்டு அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு எழுதும். சரியா? பெற்றுக்கொள்ள வேண்டும்னு எழுதுங்க. கொள்ளலாம் இல்ல, பெற்றுக்கொள்ள வேண்டும். சென்டென்ஸா தான் எழுதணும். சரியா? சரி, அதுக்கப்புறம் வந்து என்னது இது ஒப்பந்த புள்ளி படிவம் மூடி முத்திரையிடப்பட்ட உரையில் அஞ்சலில் அனுப்பப்பட வேண்டும். சரியா? அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இதுவும் வந்து என்னன்னா காமனா உள்ளது. சரியா? அப்படி அனுப்பப்படும் மூடி முத்திரை
இடப்பட்ட உரையின் மீது வேலையின் பெயர் ஒப்பந்தக்காரர்களின் பெயர்கள் முதலியன குறிப்பிடப்பட வேண்டும். இதுவும் காமனா உள்ள பாயிண்ட் தான். சரியா? அடுத்து காமனான பாயிண்ட் பாத்துக்கோங்க. பெறப்பட்ட பெறப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் என்னைக்கு அவங்க வந்து சேரணும்னு சொல்லியிருக்காங்க? ஒப்பந்த புள்ளிகள் நவம்பர் மாதம். பெறப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் நவம்பர் மாதம் முதல் நாள் அது மட்டும் தான் போட்டிருக்காங்க, மணி எல்லாம் போடல. சரியா? அப்போ நீ என்ன செஞ்சுக்கணும்? முதல் நாள் போட்டு நீங்க எப்படினாலும் போட்டுக்கலாம். முதல் நாள் அன்று அவங்க கொடுத்தாங்கன்னா அதை தான் போடணும். இல்லைன்னா நம்ம எப்படினாலும் போட்டுக்கலாம். அன்று பிற்பகல் 5 மணிக்கு வருகை தந்து இருக்கும் ஒப்பந்தக்காரர்கள் முன்னணியில் பிரித்து இதுல ஒப்பந்தக்காரர்களுக்கு அப்புறம் இப்படி போட்டுக்கோங்க. ஒப்பந்தக்காரர்கள் அல்லது பிரதிநிதிகள் அவர்கள் பிரதிநிதிகள் முன்னிலையில் திறக்கப்படும். நம்ம அதில் உள்ள எல்லா பாயிண்ட்டுமே கவர் பண்ணிட்டோம். சரியா? இதுக்கப்புறம் வந்து என்னன்னா காமனா உள்ள பாயிண்ட்ஸ் எழுதணும். காமனா உள்ள பாயிண்ட்ஸ் வந்து என்னது? அதுக்கப்புறம் என்ன எழுதலாம் அப்படின்னா, இதெல்லாம் எல்லாமே எழுதணுமா அப்படின்னு கேட்டா டைமை பொறுத்து. சரியா? ஆனா கண்டிப்பா அந்த இதுல உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிடணும். என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்துச்சு அதை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு கூட ஒரு 4-5 பாயிண்ட் என்ன செய்யணும்? காமனான உள்ள பாயிண்ட் எடுத்து எழுதி முடிச்சோம். சரியா? அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா இதை எழுதிக்கோங்க. இது ஈஸியான பாயிண்ட். மூடி முத்திரை இடப்படாத கவர் பண்ணி தான் அனுப்புவாங்க. சீல் வச்சு அனுப்புவாங்க. ஒரு கவர் பண்ணி அனுப்புறதுதான் மூடி முத்திரையிடப்பட்டனா அவங்களுக்குள்ள ஆபீஸ்க்குள்ள சீலா இருக்கான் தெரியல. மூடி முத்திரையிடப்படாத ஒப்பந்த படிவம் நிராகரிக்கப்படும். ஏமா எழுதியாச்சா? சரி, அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. சரியா? மூடி முத்திரை இடப்பட்ட ஒப்பந்த புள்ளி படிவம் படிவ உரையை கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்பவும். கீழ்கண்ட முகவரி என்ன முகவரியுமா நம்மளுக்கு? ஆமா, அந்த அரைச்சமாவே இருக்க வேண்டியதான். மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகம். இதை நடுவில் எழுதணும். என்ன? ஆமா, நடுவில் அந்த அட்ரஸ் போட்டு பாக்ஸ் போடணும். மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகம், விருதுநகர் மாவட்டம். அப்படிதானே? நடுவில் இதை தனியா ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. சரியா? போன இதெல்லாம் கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்கீங்களா? சைன் பேப்பர் கொஸ்டின் நம்ம குரூப்ல போட்டுருப்போம். சரியா? மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், விருதுநகர் மாவட்டம். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, அடுத்த ஒரு பாயிண்ட். ஒப்பந்த புள்ளியை தள்ளி வைக்கவோ நிறுத்தவோ மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலக உறுப்பினருக்கு முழு உரிமை இருக்கா? அது சைன் பேப்பர் எடுத்தா. ஏமா கவனிங்க, அந்த இது இருக்குல்ல, இதுதான் ஏமா இங்க பாருங்க, கவனிங்க. உங்களுக்கு ஒப்பந்த புள்ளியை 20 மார்க் கொடுக்கணும். 20 மார்க் நீ கொஞ்சமா எழுதினாலும் கொடுக்க மாட்டான். பாயிண்ட்ஸ் எவ்வளவு எழுதுறியோ அவ்வளவு தான் கொடுப்பான். சரியா? ஒப்பந்த புள்ளி வந்து 20 மார்க் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு முடிச்சோன்னா இது பண்ணுவோம். முழு உரிமை
உண்டு. அடுத்த காமன் பாயிண்ட், எந்த விதமான எழுதுறீங்களா, எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் சட்டபூர்வ நடவடிக்கையும் சென்னை உயர் நீதி மன்றத்திற்கு உட்பட்டது. இதெல்லாம் காமனான பாயிண்ட் என்ன. அதுக்கப்புறம் பாருங்க, மேலும் எந்த ஒரு சந்தேகத்தையும் அலுவலக உறுப்பினரிடம் வந்து கேட்டு தெரிந்து கொள்ளவும். சரியா, இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கு இதை விட எங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் கூட எழுதிக்கலாம். தபாலில் ஏற்படும் கால தாமதத்திற்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. அதுக்கப்புறம் பாருங்க, கால தாமதமாக வரும் ஒப்பந்த புள்ளி படிவங்கள் நிராகரிக்கப்படும். இதெல்லாம் தபால குறிச்சு உள்ளது. சரியா, சப்போஸ் உங்களுக்கு இணையதளம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை போடணும். சரியா, கவனிச்சுக்கோங்க. இணையதளம் அப்படின்னா இணையதளம் மூலம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இணையதளம் இந்த மாதிரி கேட்டிருந்தா இது எப்படி எழுதணும் அப்படின்னா, மேற்கண்ட இணையதள முகவரியை பயன்படுத்தி மேற்கண்ட இணையதள முகவரியை பயன்படுத்தி அதாவது வந்து இணையதளத்திலும் இணையதளத்துல மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா மேற்கண்ட இணையதள முகவரியை பயன்படுத்தி விண்ணப்பிக்கணும் போடும். இணையதளமாகவும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா பயன்படுத்தியும் ஒப்பந்த புள்ளிக்கான அந்த படிவம் அதுல டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா என்னது, பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் அப்படின்னா அந்த வாசிக்கிறத நம்ம அப்படியே எழுதிக்கலாம். பதிவேற்றம் செய்து கொள்ள வேண்டும், கொள்ளலாம் போட கொள்ள வேண்டும், அனுப்பப்பட வேண்டும். புரியுது, அந்த மாதிரி தான் எழுதணும். சரியா, பயன்படுத்தியும் என்னது, ஒப்பந்த புள்ளி படிவத்தை, ரெண்டுமே ஒண்ணுதான். ஒப்பந்த புள்ளி படிவனும் போடலாம், ஒப்பந்த புள்ளிக்கான படிவனும் போடலாம். ஒப்பந்த புள்ளி படிவத்தை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். பதிவேற்றம்னா முதல்ல அந்த இதோட படிவத்தை நம்ம டவுன்லோட் பண்றது. பதிவேற்றம் செய்து, அமைதியா இருங்க, செய்ய வேண்டும், பதிவேற்றம் செய்ய வேண்டும். இப்ப திருப்பி இதுலதான் நம்ம நிரப்பி போனோம்னா இணையதள முகவரியை பயன்படுத்தி ஒப்பந்த படிவத்தை என்ன செய்யணும், நிரப்ப வேண்டும். இல்லைன்னா ஒப்பந்த புள்ளி படிவத்தில் உள்ள டீடைல்ஸ்க்கு என்னது தமிழ்ல விவரங்களை நிரப்பி பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். சரி, அதை பாத்துக்கோங்க. இன்னொன்னு வந்து முன்வைப்பு தொகை இதுல கிடையாது, இருக்கா? இதுல கிடையாது. இதுல வந்து அந்த இதுக்கான தோராய மதிப்பு தான் இருக்கு அந்த கட்டடத்து டெண்டருக்குள்ள. சப்போஸ் முன்வைப்பு தொகைன்னு போட்டிருந்தாங்கன்னா அதுக்குள்ள ஒரு ரேட்டிங் எழுதணும். முன்வைப்பு தொகை ரூபாய் அப்படி போட்டுட்டு இதற்கான முன்வைப்பு தொகை எதுன்னு பார்க்கணும். வங்கியில தான் இது பண்ண சொல்லுவாங்க. இதற்கான வங்கி வரைவோலையானது, வங்கி வரைவோலைன்னா என்னமா டிடி என்ன, வரைவோலையானது ஏதேனும் ஒரு நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கினா என்னது, நேஷனலைஸ் பேங்க். சரியா, நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கியில் பெறப்பட்டதாக இருத்தல் வேண்டும். சரியா, ஏமா அமைதியா எழுதுங்க என்ன. சரியா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கடைசியில இங்க பாருங்க, கடைசியில இந்த சைடு இடம் என்ன இடமா, விருதுநகர். நாள் என்ன நாள், மேல என்ன நாள் எழுதணுமோ அந்த நாள் தான். மேல என்ன நாள் எழுதணும், 01/10/25 2025 எழுதிக்கோங்க. இதுல என்னது, திருப்பி என்னது, அட்ரஸ்னா என்னது, மாவட்ட விழுக்கணும், மாவட்ட ஆட்சித்தலைவர். முன்வைப்பு தொகை கொடுத்திருந்தா வந்து நம்ம காமனா எழுதுற பாயிண்ட்ஸ் ஃபுல்லாவே முதல்ல நம்ம கொஸ்டின்ல கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி தள்ளிடணும். காமனா எழுதுறதெல்லாம் என்ன செய்யணும், பின்னாடி தள்ளணும். இப்போ முன்வைப்பு வந்து கொடுத்துட்டாங்கன்னா முன்னாடி தான் தள்ளணும். சரியா, என்னமா
நகராட்சி ஆணையர் அலுவலகம் வேலூர் மாநகராட்சின்னு போட்டிருக்கு. நகராட்சின்னு போடணுன்னு அதுக்கப்புறம் பாருங்க தொலைபேசி எண் இந்த இதெல்லாம் போட்டிருக்கு. கொஞ்சம் பாருங்கடே. சரியா, இது நம்ம எப்பவும் உள்ளதுதான். இந்த லைனை பாருங்க. வேலூர் மாநகராட்சியில் 40 துப்புரவு வண்டிகள் விநியோகம் செய்ய மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வேலூர் நகராட்சி ஆணையர்களால் வரவேற்கப்படுகிறது. ஒப்பந்த புள்ளி படிவம் ஜூன் மாதம் 10ஆம் நாள் பிற்பகல் 4 மணி வரையில் நகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் வரவேற்கப்படுகிறது. சரியா, ஒப்பந்த புள்ளி படிவம் மூடி முத்திரையிடப்பட்ட உரையில் அஞ்சலில் அனுப்பப்பட வேண்டும். அப்படி அனுப்பப்படும் மூடி முத்திரையிடப்பட்ட உரையின் மீது வேலையின் பெயர், ஒப்பந்தங்களின் பெயர்கள் முதலென குறிப்பிடப்பட வேண்டும். பெறப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் ஜூன் 10ஆம் நாள் அன்று பிற்பகல் 5 மணிக்கு வருகை தந்திருக்கும் ஒப்பந்தக்காரர்கள் முன்னணியில் பிரித்து பரிசீலிக்கப்படும். மூடி முத்திரையிடப்படாத ஒப்பந்த புள்ளி படிவம் நிராகரிக்கப்படும். மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளி படிவ உரையை கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்பவும். ஒப்பந்த புள்ளியை தள்ளி வைக்கவோ நிறுத்தி மாநகராட்சி அலுவலக உறுப்பினருக்கு முழு உரிமை உண்டு. சரி, அதெல்லாம் போட்டு முடிச்சிருக்கு.